எல்லாருக்கும் மாட்டுப் பொங்கல் வாழ்த்துக்கள். என் பையன் எங்கள் அம்மா கூட ஊருக்கு போயிருக்கான். சரி பொங்கல் அவன் ஊரில் பார்த்ததே இல்லை. அதனால இந்த வருஷம் கொஞ்சம் லாங் லீவ் வந்ததுனால அவனை ஊருக்கு அனுப்பியாச்சு. சரி மாட்டுப் பொங்கலுக்கு நாங்களும் ஃபார்முக்கு போகலாம், அங்கே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தோம். சரி காலையில் அதனால பாயாசம் மட்டும் பண்ணி வச்சு விளக்கேற்றிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். அங்கே போயிட்டு ஃபார்மில் அந்த பாயாசம் குடிச்சிட்டு அப்புறம் என் வீட்டுக்கார் கொஞ்ச நேரம் தண்ணியில் குளிச்சுட்டு இருந்தார். குளிச்சுட்டு பார்த்தோன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் மரம் ஃபுல்லாக நெல்லிக்காய் அவ்வளோ இருந்துச்சு. அதை பார்த்ததும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. கீழே இருந்ததெல்லாம் கொஞ்சம் பொறுக்கிக்கிட்டு கொஞ்சமாக உலுக்கி அந்த நெல்லிக்காவை எடுத்துகிட்டு வந்தோம். சரி ஊறுகாய் இது வரைக்கும் பண்ணதில்லை, இருந்தாலும் அது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் ஊருக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லோரும் மாடெல்லாம் அலங்காரம் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. எல்லோரும் கோவில்கிட்ட கூட்டிகிட்டு சாமியோட ஆசீர்வாதம் மாடுக்கு வாங்கிட்டு அப்புறமா வீட்டுக்கு போயிட்டாங்க.